ஹலோ மச்சிஸ், வெல்கம் டு பிளாக் சூர்யா சேனல். நான் தான் உங்கள் பிளாக் சூர்யா பேசுகிறேன். இது நம்ம திருவண்ணாமலை போகிறதுல பார்ட் 2 வீடியோ. ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சுங்க. ட்ரெயின் வந்ததும் எனக்கு மேல் சீட்டு யார் உடனே மேலே யாரை படுத்து தூங்கிட்டேங்க. ஏன்னா செம்ம டயர்டு, காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அலைச்சல், அதனால் யார் உடனே படுத்து தூங்கிட்டேங்க. மச்சான்ஸ், ஒரு வழியாக தூங்கி எதிர்ச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கூர் தூங்கியிருப்பேன். இப்போது கரெக்டாக மணி 10:30ங்க. நமக்கு இப்போது கிட்டத்தட்ட எங்கே வந்தோன்னா சாத்தூர் பக்கம் வந்திருக்கோங்க. சாத்தூர்னு கேட்டோன்னே சாத்துக்குடியான்னு கேட்டுறாதீங்க. சாத்தூர்னு சொல்கிற ஒரு இடம், அது பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க இப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்? அதுவும் இந்த ட்ரெயின் அப்படியே வளைஞ்சு போகிற வியூவை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு போக செம்மையாக இருக்கும். ஆனால் இப்படி ட்ரெயின் வாசல் பக்கம் நிற்கிறது ரொம்ப டேஞ்சர். யாரும் நின்று அவ்வளோவா ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப அழகாக இருக்குங்க. ட்ரெயினில் எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் ஒன்றுங்க. என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அடுத்த அப்பார்ட்மெண்ட், எப்படின்னா ஒவ்வொரு பெட்டியை விட்டு அடுத்த பெட்டி தாண்டிக்கு ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி கிடக்கும். அது ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி ஆடிட்டு இருக்குமா, சில பேருக்கு இதை தாண்டி போகிறதுக்கே ஒரு பயமாக இருக்கும். இவரை பார்த்தீங்களா அண்ணா எப்படி அதில் அப்படியே அழகாக நடந்து போகிறாரு. ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப பயமாட்டு இருக்கும். ஏன்னா இது அப்படியே ஆடிட்டு இருக்கு, திடீர்னு நம்ம அந்த இடத்துல சவுட்டும் போது அதுக்கு பொட்டிட்டு போகும்போ அப்படின்னு ரொம்ப பேருக்கு பயமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினில் ஏறும் இப்படி எல்லாம் லைட்டாக சின்ன ஒரு பயம் இருந்திருந்து. அடுத்தது தெரியுமே நமக்கு, அவங்க ஹூக்கெல்லாம் போட்டு கரெக்டாக தான் மாட்டியிருப்பாங்க. அதனால் அடுத்து எந்த பயமும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து போயிடுவேன். அப்படியே அழகாக இயற்கையெல்லாம் அழகாக ரசிச்சுட்டு வந்தவங்க. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு ஆறுங்க, செம்ம அழகாக இருக்குது ஆறு. ஆனால் என்ன, தண்ணியெல்லாம் அப்படியே வத்தி போய் கிடந்து. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக வியூ அழகாக இருந்து. அடுத்து ஒரு வழியாக எப்படியோ திருவண்ணாமலைக்கு நாங்கள் வந்து சேர்ந்தவங்க. வந்து சேரும்போது 6:45 ஆச்சு. எப்போ 6:45னா ஈவினிங் 6:45 ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ரூமுக்கு போக வேண்டியதாக இருந்து அப்படியே ரூமுக்கு நடந்து போனோம். ரூமுக்கு நடந்து போயிட்டு அடுத்து அங்கே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றிட்டு அடுத்து ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றியாச்சுங்க. ஹாய், நான் எப்படி இருக்கேன்? என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக காவி ட்ரெஸ் போட்டாச்சு. இது எப்படி பார்க்க சொல்கிறேன், இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க ரூமோட கம்மி தான். அப்படி காவி ட்ரெஸ்ஸு பிளாக் கலர் கோடு போட்ட பூ போட்ட சட்டையை இட்டுட்டு கிரிவலத்துக்கு போக தயாராகியாச்சு. இனிமேல் நம்ம கிரிவலத்துக்கு தான் போகிறோம், வாங்க பார்ப்போம். சான்ஸ் ஒரு வழியாக கிரிவலத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இதை பார்த்தீங்களா, அதான் ஒரு கோபுரம் இருக்குது. அடுத்து இந்த சைடு ஒரு கோபுரம் இருக்குது. அப்படியே சுற்றி நம்ம நிற்கிற இடம் சுற்றி மொத்த இடத்துலையும் கோபுரங்க தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் இருந்து அப்படியே பார்க்க கோபுரம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுலேருந்து கோயிலை போய் கும்பிட்டுட்டு அடுத்து அப்படியே கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட காணுங்க கிரிவலம். மொத்த கோயிலையும் அப்படியே சுற்றி அப்படியே எல்லா தரிசனமும் பண்ணிட்டு வர போகிறோம். பார்த்தீங்களா, நிலாயை பார்த்தீங்களா, இன்றைக்கி முழு பௌர்ணமியாக்கும் அவ்வளோ அழகாக வட்டமாக இருக்குது. நம்ம இதுலேருந்து அப்படியே கிரிவலம் சுற்றி போவாங்க. பார்த்தீங்களா, கூட்டம் செம்மையாட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் கிரிவலத்துக்கு உள்ளே போக தொடங்கினதாங்க கூட்டத்துக்கு இது தெரியும், அவ்வளோ இருக்குது. சரிங்க, 3 மினிட்டுக்கு அப்புறம் வீடியோ போட முடியாது. அடுத்த வீடியோ பார்ட் 3ல் வரும். எல்லோரும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3க்கு வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்கள்.